மதிப்பிற்குரிய திரு மோகன் சாந்த் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய டத்தோ ஆர் நடராஜ் அவர்கள், பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய டத்தோ ஆர் எஸ் கணேந்திரன் அவர்கள், மதிப்பிற்குரிய டாக்டர் தியோ அவர்கள், மதிப்பிற்குரிய தான் ஸ்ரீ குமரன் அவர்கள், போற்றுதலுக்குரிய தம்பிரான் சுவாமிகள் அவர்கள், மதிப்பிற்குரிய துறை தலைவர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் அவர்கள், மதிப்பிற்குரிய முன்னாள் பாண்டிச்சேரி முதல்வர் திரு பா சண்முகம் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய கீழாம்பூர் சந்திர சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய மரபன் புலவர் சச்சிதானந்தம் ஐயா அவர்கள், பாண்டிச்சேரி இருந்து வந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு நாராயணசாமி ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய வேதாரண்யம் வேதரத்னம் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய டத்தோ டாக்டர் கதிரேசன் அவர்கள், மதிப்பிற்குரிய டத்தோ டாக்டர் செல்வா அவர்கள், மதிப்பிற்குரிய திருமதி சாந்தி திருநாவுக்கரசு அவர்கள், மதிப்பிற்குரிய சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்கள், ஸ்ரீலங்காவிலிருந்து மதிப்பிற்குரிய முனைவர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள், ரொமானியாவிலிருந்து மதிப்பிற்குரிய யோகி தியோடர் ஹாப், ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். அடுத்து மதிப்பிற்குரிய முனைவர் வி பாலாம்பால் அவர்கள், மதிப்பிற்குரிய முனைவர் சத்தியவாணி அவர்கள் தமிழகத்திலிருந்து, இறுதியாக மலேசியாவை பிரதிநிதித்து மதிப்பிற்குரிய சமய பெரியார் ஐயா கர்னல் கரு சாத்தையா அவர்கள். சற்று முன்னர் அடியேன் குறிப்பிட்ட பெயர்களுடைய பெரியோர்கள், சான்றோர்கள், தவத்தில் மிக்க பெரியவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடைய இந்த நிறைவான அமர்வு நம்முடைய நிறைவு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாக அமைகின்றது. இவர்களுடைய அமர்வினை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடரும். டாக்டர் செல்வா அவர்கள், டாக்டர் செல்வா அவர்கள் தயவு செய்து வேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் மாநாட்டின் ஆலோசகர். பன்னிரு திருக்கரம் கொண்ட ஆறுமுகச் செவ்வேலின் திருவடியை போற்றி அவனுடைய கருணையால் மலர்ந்த இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் இந்த மாநாட்டின் அருட்தலைவரும் திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தின் அதிபருமாகிய தவத்திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களே, இந்த நிகழ்வினை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி தருவதற்காக வருகை புரிந்திருக்கும் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய திருமிகு மோகன் சாந்த் ஐயா அவர்களே, குவாலலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய டத்தோ ஆர் நடராஜா ஐயா அவர்களே, இம்மாநாட்டின் ஏற்பாட்டு குழு தலைவர் மலாயா பல்கலைக்கழக விரிவுரையாளர் போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன் ஐயா அவர்களே, மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய டத்தோ ஆர் எஸ் கணேந்திரன் அவர்களே, இம்மாநாட்டின் முக்கிய ஆலோசகராக விளங்குகின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் தியோ அவர்களே, போற்றுதலுக்குரிய தான் ஸ்ரீ குமரன் அவர்களே,
தவத்தில் சிறந்த தம்பிரான் சுவாமி அவர்களே, மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் மதிப்பிற்குரிய இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் அவர்களே, கலைமகள் ஆசிரியர் போற்றுதலுக்குரிய திருமிகு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, போற்றுதலுக்குரிய திருமிகு மரபன் புலவு சச்சிதானந்தம் ஐயா அவர்களே, பாண்டிச்சேரியிலிருந்து சிறப்பாக வருகை புரிந்திருக்கும் திருமிகு நாராயணசாமி ஐயா அவர்களே, வேதாரண்யம் அங்கிருந்து வந்திருக்கும் போற்றுதலுக்குரிய வேதரத்னம் ஐயா அவர்களே, பாண்டிச்சேரியின் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ப. சண்முகம் ஐயா அவர்களே, மதிப்பிற்குரிய டத்தோ டாக்டர் கதிரேசன் ஐயா அவர்களே, மதிப்பிற்குரிய டத்தோ டாக்டர் செல்வா அவர்களே, மதிப்பிற்குரிய திருமதி சாந்தி நாவுக்கரசன் அம்மா அவர்களே, சவுத் ஆப்பிரிக்காவை பிரதிநிதித்து வந்திருக்கும் போற்றுதலுக்குரிய ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களே, ஸ்ரீலங்காவை பிரதிநிதித்து இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய முனைவர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களே, ரொமானியாவை பிரதிநிதித்து அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய யோகி தியோடப்பா அவர்களே, தமிழகத்தை பிரதிநிதித்து வந்திருக்கும் முனைவர் பி. பாலாம்பாள் அவர்களே, முனைவர் சத்தியவாணி அவர்களே, மலேசியாவை பிரதிநிதித்து இந்த மேடையை அலங்கரித்திருக்கும் பெரியவர் கர்னல் கரு சாத்தையா அவர்களே, பேராளர் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இறைநேய செல்வர்களே, முருகன் அடியார்களே, மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருந்தகையினரே, ஆசிரியர் பெருந்தகையினரே, வருகையாளர்களே, உங்கள் அனைவரையும் திருமுருகன் திருவாக்கு திருப்பீடம் மற்றும் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்துலக முருகபக்தி மாநாட்டின் நிறைவு விழாவிற்கு வருக வருகவென்று வரவேற்கின்றோம். ஓதிவித்த நாதர் கற்க ஓதிவித்த முடியலான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதிவித்த பேரும் வெற்றிவேல் முருகனுக்கு. போற்றுதலுக்குரிய ஐயா ஆதிமூலம் அவர்களுக்கு இந்த வழி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேராளர் பெருமக்களே, பெரியோர்களே, தவத்தில் சிறந்த ஆன்றோர்களே, இந்த மாநாட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒன்றிலிருந்து குறை இருந்திருக்கலாம், நிறையும் இருக்கும். இதில் நிறை மட்டுமே இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. ஏனென்றால் பரிபூரணம் என்பது இறைவன் மட்டுமே. அவனே பரிபூரணானந்த சச்சிதானந்த பரம்பொருள். அவனை தவிர பரிபூரணமாக நிறைவாக எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய மாநாட்டிலும் ஒரு சில குறை நிறைகள் இருந்திருக்கும். அதற்காக குறைகள் இருந்தால் வந்திருக்கக்கூடிய பேராளர்களிடம் மனமு வந்து நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிநாடுகளிலிருந்து பல நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள், பேராளர்கள் வந்திருக்கிறீர்கள். மாநாட்டில் பொதுவாக இந்த மாநாடு நடந்தா அவங்களுடைய கட்டுரையை வாசிச்சுட்டு அந்த நாட்டை சுத்தி பார்த்து வருவோம் அப்படின்னு போகிற வழக்கம் எல்லா மாநாடுகளிலும் கலந்து கொண்ட இடங்களிலும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாநாட்டில் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் அவை நிறைந்தே இருக்கிறது. இது முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் திறமைகளால் இருக்கு. அந்த கருணையை செயல்படுத்தியவர்கள் வேற யாரும் இல்லை. இந்த கைத்தட்டல் அனைத்தும் உங்களுக்காகவே. ஆகவே உங்களுக்காக நீங்கள் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். ஏன்னா முருகனுடைய ஆணையை தலைமையில் கொண்டு நீங்கள் செயல்படுத்திருக்கீங்க. உங்களை விட பெரியவங்க வேற யாரும் இருக்க முடியாது. இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய குறை நிலைகளை இப்பொழுது நாம் அலசி ஆராயவிருக்கின்றோம். பேராளர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அதற்காக ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய பேராளர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதனை இப்பொழுது தெரிந்து எடுக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் தொடக்கமாக தமிழகத்திலிருந்து போற்றுதலுக்குரிய முனைவர் வி. பாலாம்பாள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 நிமிடம் கொடுத்திருக்கும். அவங்க அந்த 5 நிமிடத்திற்குள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதற்காக தொடக்கமாக தமிழகத்திலிருந்து சிறப்பாக வருகை புரிந்திருக்கின்ற முனைவர் வி. பாலாம்பாள் அம்மா அவர்களை முன்னிலைக்கு அழைக்கின்றோம். அம்மையார் நம்மோடு இல்லை. சரி, அவருக்கும் பதிலாக தமிழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் போற்றுதலுக்குரிய முனைவர் சத்தியவாணி அவர்களை அழைக்கின்றோம்.
மன்னிக்கணுங்க, ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க. குட் மார்னிங் டு வரலாம். ஆந்திராவிலிருந்து தமிழகத்திலிருந்து தேவையில்லை, இந்தியாவிலிருந்து ஒரே நாள். நேற்று கட்டுரை வாசிக்கும் போது முழுக்க ஆங்கிலத்தில் தான் வாசிக்க வேண்டியிருந்தது. என்றால் ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது அதை நம்ம எந்த மொழியில செய்யறோமோ அந்த மொழியில வெளிப்படுத்துறது சுலபமா இருக்கு. ஆனா இங்க இத்தனை பேர் தமிழ் பேசும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் தமிழ் தெரியும், நானும் கொஞ்சம் தமிழ் கத்துருக்கேன், அதுக்காக தமிழ்ல பேச ஆசைப்படுறேன். தப்பு இருந்தா தயவு செஞ்சு எழுந்து சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன், திட்டாதுங்க. அவையில் வீச்சிருக்கும் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 நாட்களாக வேறு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய விழாவில் கலந்து கொண்ட மனநிறைவு என்னை போன்றே என்னோடு இந்தியாவிலிருந்து இங்கு வந்த நாங்கள் சிறப்பு சொற்பொழிவாற்றியவர்கள் 9 பேரும் பேப்பர் பிரசன்ட் பண்ண வந்தவங்க 8 பேரும் இருக்கும் இந்தியாவிலிருந்து. அத்தனை பேர் சார்பாகவும் நான் சொல்கிறேன், மிக மிக மன நிறைவோடு நாங்கள் இருக்கிறோம். இதற்காக அனைவருக்கும் இதுல முக்கியமா நான் 2-3 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க போனாலும் வரவேற்கிறது அன்னைக்கு முதல் நாள் ரொம்ப பலமா இருக்கும், 2ஆம் நாள் கொஞ்சம் குறையும், 3ஆம் நாள் அவங்க இருப்பாங்க எப்படியும் அப்படின்னு இருக்கும். அடுத்தது வரும்போது முடியும் போது முடியற வரைக்கும் இருக்கத்தானே செய்வாங்க, எங்க போவாங்க, வேற வழி இல்லையே, அவங்க வண்டி கிளம்புற வரைக்கும் இங்கதானே இருக்கணும். ஆனா அந்த விதமான ஒரு இதை நாங்க இங்க சந்திக்கல. முதல் நாள்ல எந்த ஆர்வத்தோட நாங்க பேசுறத கேட்டாங்களோ இங்க இருக்கிற அவை மக்கள் அனைவரும் இன்னைக்கும் அதே ஆர்வத்தை காட்டுறீங்க. உண்மையா உங்க மலேசிய நாட்டு தமிழ் மக்களுக்கு என் வணக்கம். நான் பல இடத்துல கான்ஃபரன்சஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். தெலுங்கு, தமிழ், ஆங்கிலம் 3 மொழியும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருந்தாங்க, 3 மொழியிலும் பேசியிருக்கேன். ஆனா எத்தனை இடத்துல போங்க அந்த சப்ஜெக்டுக்கு உகந்தவங்க மாத்திரம்தான் அந்த 10 பேர் இருப்பாங்க. ஒரு செஷன் முடிஞ்ச உடனே அடுத்த செஷன்ல பேசினவங்க, முதல் செஷன்ல பேசினவங்க 2ஆம் செஷன்ல இருக்க மாட்டாங்க. எண்ணம் நானே பரம்பொருள் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கும். தான் பரம்பொருளோட சேலம் ஆசை அன்னைக்கு இருக்கும். ஆனா அதை ஆழ்வாங்க, தான் பேச்சு முடிஞ்ச உடனே எழுந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு முருக பக்தி மாநாடுன்னு வச்சு முருகன் மேல அந்த ஒரு பக்கம் பக்தியும் இன்னொரு பக்கம் ஆராய்ச்சியும் கலந்து ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சை கேட்டு ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கும் உங்க எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்தி அதை பாராட்டாகவும் இருக்கலாம், சிலது பிடிக்காமலும் போகலாம், அது தப்பில்லை, கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். அதை வெளிப்படுத்தக்கூடிய மனப்பான்மை இருந்து அங்கிருந்து நகராம கேட்கிறீங்க பாருங்க, உண்மையா உங்களுக்கு தனி வணங்குகிறேன், மிக மிக பெருமைப்படுகிறேன். இதுல இது சொல்றதுக்கு இதோட இன்னும் ஒரு விஷயத்த நான் இதில் சொல்லிக்கணும். அதிகமா நான் நேரத்துல நிறைய பேர் பேசணுங்கிறதுனால இந்த காவடி விஷயங்கள் சொல்லும் போது நிறைய பேர் சொன்னாங்க, காவடி முருகனுக்கு மற்றம் உடையது. ஐயா, ஆந்திர மாநாட்டுல ஒரு தனி வழக்கம் இருக்கு. அம்பாள் கோவிலுக்கு காவடி இருக்கிற வழக்கம் அங்க இருக்கு. அம்பாள் கோவில்னாக்கா இப்போ துர்கை அப்படி இல்லை, இந்த மாரியம்மன், எல்லையம்மன் நம்ம சொல்றோம் இல்லையா, கிராம தேவதைகளுக்கு அங்க காவடி இருக்கிற பழக்கம் உண்டு. அதிலும் முக்கியமாக அன்ன காவடி இருக்கிற பழக்கம் அங்க இருக்கு. இதை நான் மக்களுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனா இதை நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இங்க வந்தோம் எத்தனை விதமான பழக்க வழக்கங்கள், எத்தனை விதமான மக்கள். உண்மையா யாரோட பேச்சு ஒரு 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 வருத்தம் எனக்கு இந்த மாநாட்டுல, அது தனிப்பட்ட விஷயத்துல எனக்கு இருக்கிற வருத்தத்தை நான் சொல்லிக்கிறேன்.
3 இடத்துல பேசிட்டு இருந்தாங்க. என்னால 3 இடத்துல இருக்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்க முடியுது. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இங்க கேட்டேன், இன்னொரு 1/2 மணி நேரம் அங்க போய் கேட்டேன், இன்னொரு 1/2 மணி நேரம் அங்க போய் கேட்டேன். ஒரு பழைய உபனிஷத் கதை உண்டு. ஒரு 2 நண்பர்கள் இருந்தாருங்களாம். ஒருத்தர் சிவன் கோயிலுக்கு போனானா, ஒருத்தர் வேசிக்கிட்ட போனானா. சிவன் கோயிலுக்கு போனவன் அவன் என்ன பண்ணிட்டு போனோம்னு நினைச்சானா. வேசிக்கிட்ட போனவன் அவன் எந்த பூஜையில இருக்கானோன்னு நினைச்சானா. 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறம் வேசிக்கிட்ட போனவன யமனோட ஆட்கள் கூட்டிட்டு போனாங்க. யமனோட ஆட்கள் விட்டுட்டு சிவனோட ஆட்கள் கூட்டிட்டு போனாங்க. கோவிலுக்கு போனவனே யமனோட ஆட்கள் பிடிச்சிட்டு போனாங்க. என்னப்பா இப்படி பண்ணீங்க? அப்பா நீ அங்க இருந்து இதை யோசிச்சு பண்ண, நீ அங்க இருந்து இதை யோசிச்சு பண்ண. மனசு எதை யோசிக்குதோ அதுக்குதான் பலனே தவிர உடம்பு செய்யறதுக்கு பலன் இல்லை. நான் அப்படிங்கிறது இந்த 5 அடி உயரம் இல்லை. உள்ள இருக்கிற மிக சிறிய விலங்கு, ஒரு வெளிச்சத்தோட துளிதான் நான் அப்படின்னா. அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு குறை தான் இங்க முழுக்க ஏதோ ஒரு இடத்துல என்னால இருக்க முடியல. இங்க கேட்கும் போது அங்க போயிடுதோன்னு கவலை, அங்க கேட்கும் போது இங்க போயிடுதோன்னு கவலை. அந்த ஒரு குறையை தவிர வேற எந்த குறையும் நாங்க காணல. இங்க உங்க எல்லாரும் முன்னாடி நீங்க பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எல்லாருக்கும் நான் பாதப்பட்டு வழங்குகிறேன். முக்கியமாக சுவாமிஜி என்னோட தொலைபேசியில தொடர்பு கொள்ளும் போது நான் பேசின அந்த மிருதுவான வார்த்தைகள், அந்த பண்பு, ஐயா நாங்க பாதப்பட்டு வழங்குகிறேன். இது இங்க நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் சச்சிதானந்தன் ஐயா. அவருக்கு நன்றி சொல்லலைன்னா நான் பாவியாடுவேன். ஐயா அவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பளித்துமைக்கு அனைவருக்கும் நன்றி. தமிழில் தப்பியிருந்தால் சொன்னால் திருத்துகிறேன். சத்தியவாணி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. தயவு செய்து நம்முடைய கருத்து தெரிவிக்கக்கூடிய பிரமுகர்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு முக்கியம். அதே நேரத்தில் இது சுருக்கமாக 5 நிமிடத்திற்குள் இருந்தால் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவாக செய்யலாம். ஏனென்றால் பாவம் எல்லாரும் பசியில் இருக்காங்க. யாருடைய பசியிலே நாம் விளையாடக்கூடாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை எரித்திடுவோம் பாரதியார் சொன்னார். அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே வந்துடக்கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்த பேரவர்களுடைய கருத்துக்கு செல்வதற்கு முன்னதாக நம்முடைய துறைத் தலைவர் அவர்களை ஓரிரு வார்த்தை நம்மோடு கலந்து பேசுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய தாய்மொழிகளான தலைவர் டாக்டர் நடராஜா அவர்களே, கான்சி குமரன் அவர்களே, டாக்டர் வைத்தியகுரு அவர்களே, இணை பேராசிரியர் குமரன் அவர்களே, பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் சான்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நான் இன்னொரு நிகழ்விற்கு செல்லவிருப்பதால் தான் நான் முதலிலே உங்களிடம் பேச வேண்டும் என்ற ஒரு இடத்தை வாய்ப்புள்ளேன். முதலிலே உங்கள் அனைவருக்கும் இந்திய ஆய்வுத்துறையின் சார்பிலே எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். அதே வேளையில் இந்திய ஆய்வுத்துறையின் சார்பிலே குறைகள் இருப்பேன், அதை மன்னித்தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே இந்த மாநாடு மிக சிறந்த ஒரு மாநாடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்திய ஆய்வுத்துறை ஏறக்குறைய 4 அனைத்துலக மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. முதலிலே கோக்கிய மாநாடுகளை செய்தோம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய 90 ஆசிரியர்களை தமிழகத்தில் கலந்து சென்று சாய்ராம் காலேஜோட சேர்ந்து நாங்கள் அங்கே ஒரு கற்றல் கற்பித்தல் மாநாட்டை செய்தோம். பிறகு இங்கே மலேசிய தமிழ் எழுத்தாளர் கிறிஸ்துவ எழுத்தாளர் சங்கமும் உலக கிறிஸ்துவ எழுத்தாளர் சங்கமும் சேர்ந்து இங்கே கிறிஸ்துவ இலக்கிய மாநாடு ஒன்றும் ஜூலை மாதத்தில் நடந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது முருகபக்தி மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த வாரம் மீண்டும் கற்றல் கற்பித்தல் சம்பந்தமான ஒரு மாநாடு தமிழ்நாட்டு கலைஞர் பதிப்பகத்துடன் சேர்ந்து இங்கே இந்திய ஆய்வுத்துறை நடந்திருக்கின்றது. அந்த வகையில இந்த 4 மாதங்களே நாங்கள் ஒரு 4 உலக அளவிலான மாநாடு நடத்தியிருக்கின்றோம். அதிலே இந்த முருகபக்தி மாநாடு மிகவும் கட்டுக்கோப்பாகவும் சிறப்பாகவும் நடந்ததை பார்த்து பூரிப்படைகின்றோம். இந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக ஐயா தான் ஸ்ரீ குமரன் அவர்களுடன் நாங்கள் பேசி, அவர் தான் ரொம்ப பக்கமாக சொல்லிடணும். நாங்கள் ஏன்னா
என்னென்று கொண்டாருக்கு ஓய்வுண்டா ஓய்வில்லை செய்நென்று கொன்ற மகற்கு. அதனால நாங்கள் அந்த செய்நென்று மறக்கவே மாட்டோம். அவர் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆத்மானந்த நண்பராக இருக்கின்றார். அந்த வகையில் அவர்கிட்ட பேசி இந்த மாநாட்டின் அடிப்படையிலே நடராஜா அவர்களுக்கும் அதை பற்றி பேசணும். அடுத்த வாரம் எங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறது. பக்தி இலக்கியத்திற்காக ஒரு அறக்கட்டளையை இந்திய ஆய்வுத் துறையிலே நமது தாய் கோயிலுடைய அந்த தலைவர் நடராஜா அவர்களுடைய அன்புடன் நாம் அமைக்க இருக்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் நாம் பக்தி இலக்கியத்திற்காகவே இந்த இந்திய ஆய்வுத் துறை ஒரு மாநாட்டினை செய்ய இருக்கிறது. இது போன்றே நமது மலேசிய தமிழர்களிடம் பிரிக்க முடியாத கோ சாரகபாணி அவர்களுடைய பெயரிலே ஐயா தான் ஸ்ரீ குமரன் அவர்களுடைய ஆதரவிலே நாம் ஒரு அறக்கட்டளை நிறுவகிக்கிறோம். அதனுடன் தொடர்ந்து தேசிய நிலநதி கூட்டுறவு சங்கத்திலே அங்கக்கூடிய இலக்கிய வாரியம் தான் ஸ்ரீ சோமா அவர்களுடைய அந்த பெயரிலே ஒரு அறக்கட்டளையும் நிறுவகிக்கிறோம். ஆக இந்த மாநாடு எங்களுக்கு ஒரு 3 அறக்கட்டளை நிறுவுவதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. முக்கியமாக இந்திய ஆய்வுத் துறை பெருமை. இனி தொடர்ந்து இந்திய ஆய்வுத் துறை பலமுடன் செயல்படுவதற்கு இந்த அறக்கட்டளை நிச்சயமாக எங்களுக்கு உதவும். அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இதில் கலந்து கொண்டு கட்டுரை படைத்து சமர்ப்பித்து இதெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு நான் உங்களுக்கு எந்த வகையில நன்றி சொல்றதுன்னு தெரியல. இதற்கெல்லாமே மிக முழு மூச்சாக பாடுபட்ட எங்கள் துறையின் பேராசிரியர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இருக்காங்க. அந்த வகையில அவரும் அதை சார்ந்த அந்த நம்ம மணிமாறன், சிவபாலன், இன்னும் துறையை சார்ந்த சீதாலட்சுமி இவர்களையும் சேர்ந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நானும் டாக்டர் குமரன் அவர்களும் எப்பொழுதுமே இந்த ஆய்வுத் துறை சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலையில நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. இந்த நாட்டில் மூவினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழிடத்திற்கு என்று சில விஷயங்கள் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் இந்த தமிழ் இனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிறுவனங்களை பற்றி நாமே பல குறைகளை பகிரங்கமாக பத்திரிகைகளில் எழுதி இது மற்றவர்களுக்கு, அதாவது மலாய்க்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு ஏன் இது நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை நீங்க பாதுகாக்க மாட்டீங்க, அதுக்கு பதிலாக நாங்களே எடுத்துக் கொடுக்கின்றோம் அப்படின்ற ஒரு நிலையிலே அவர்களுடைய குரல் இப்பொழுதெல்லாம் இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்திய ஆய்வுத் துறைக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு தொடர்ந்து நிலைபெறும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். இதன் மூலமாக இந்திய ஆய்வியல் துறை என்பது இந்த நாட்டிலே தமிழ் மொழியை 1ஆம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழகம் வரையில் பாதுகாப்பதற்கான எல்லா உறுதியையும் செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் மதிப்பிற்குரிய இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணமணி ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த தேர்தல் கருத்து தொடர்கிறது. அந்த வகையில் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பூஜ்ய ஸ்ரீ தவத்திரு பாலயோகி சுவாமி அவர்களுக்கு மற்ற இங்கு அமர்ந்திருக்க முருகா அடியார்களுக்கு இவ்வளவு கணித வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Just for the purposes of the 2 people that don't understand Tamil to understand what I want to say, I'm going to speak in English. As being part of this conference, I think the most important thing that we need to promote is what is part of the banner, and that is Bhakti. And being here for so many days, I feel that sometimes when we put forth so much of technicality and there's so much of difference amongst us ourselves, how will the Bhakti of Lord Muruga flourish?
I don't think there is any one of us that has attained mukti and come back to say who is the giver of mukti. Adavum, in this Mahanada itself, there may not be a Jivan Mukta to tell us about mukti. But various acharyas during various times, for various reasons, have given a certain Siddhanta, Vedanta as methodology. That is only a method. Pasi irundha, we need food. Where the Maligi Saman has come from, where the Kaigiri has come from, who has cooked, at that point in time is not important. So in the Janmathila, two things are needed. Firstly, Manasanti. So God is a means of acquiring that Manasanti. இரண்டாவது is Mukti. So how do you get that Manasanti? How do you get that Mukti? And this margam of Kaumaram or Muruga worship is one such methodology. I think sometimes as Tamil girl, saying even that Muruga is our God, Mr. Patrick Harrigan, I think he's beat all of us. And I take my two hands to him because a lot that he has achieved, none of our Tamil girl have. Sometimes when we have something Swandama, we take it for granted. But I always say, you tell Tamil or Hindu, chant this mantra. Something they will say, I don't chant that Paduva, every day I'm chanting this. But if you tell a European, they'll start to chant. Because Siddhi, very secret it comes to them. It's a whole-mindedly, wholeheartedly they follow some practice. But most importantly, I just want to relate two things to you. About 6 years ago, a certain temple approached me to do the puja, conduct the puja for Thaipusam. So, because I had been in India, I could not go to the temple and sort the airfare out. Night before Kavadi, the Dwaja or Kodiyacham, there was a meeting. So, in that meeting, they asked me what are the requirements. I said, for tomorrow, with Maligar, Prasadam, and Puja Saman and all of this. So the chairman of the temple, he said, for God there is no pasi. God doesn't have anger. So yet the prasada. Then he says, so much of Pumala, we don't need that. So I said, why are we having this puja in the first place if you don't need this? And otherwise, the 11th hour last minute, you say you don't need all these things, what have I to do? So, I didn't want to engage in an argument because it's too late. So on the Selivila, I arranged for all these things to come to the temple. And that night, I questioned Lord Muruga. I said, Deva Senapati Aikya, who stands for Dharma. Because Devas are nothing but manifestations of all good powers. And Asuras are bad powers within us. So I said, Deva Senapati Aikya, you allow these kinds of atrocious behavior in your temples, other than in this padavis of chairman and all these things that we have. And I have no mind in doing this puja for you. So the next morning, when I opened my eyes, the first thing I saw was Balasubramanian. And for the rest of my life, I will never forget Yamiratham Bayam. If I am there, why should you fear all these things? So Pattinal, we did the puja. And on the last day, I called the chairman and said, Ayya, you are the Periyavar in the temple, you carry this kumbam. At the Thukam Poludhu, and the Ayya was the Aad right? The Nastika in these things. A businessman is a Nastika, but is given the purpose of taking care of the temple. So I asked him eventually, he said, what happened to you? Some kind of vibration. I said, vibration comes from all these things. We should not question certain things. And secondly, last month there was a picture in Facebook
which had Swami Narayan, the Annakootta, I think some 5,000 food preparation was offered to Swami Narayan. At the Pakkathila, they had a hungry person. And there was a quotation that says, so much to one who cannot eat, and nothing for somebody that can eat. That came from Malaysia, right? So about 63 comments were there supporting this. I put a comment and said, in our limitation as a human being, we can do so much. We cannot give the entire world a Prapancham food. God, who has given all the elements, can take care of everybody. And I challenge one person, if we put the food that we eat, our family eats, in one living hall, how much will that be? So the little bit of samarpanam we give to God shouldn't be a question. So eventually, just to conclude everybody, I think sometimes technicalities, who gives mukti, who is a greater God, eventually even I would like to say that Adi Guru Dakshinamurti does not talk. So Bhagavan is the Bhasha language kariyada, right? So finally I would like to say thank you to Puja Sivalaya Yogi Swamiji. I think this entire conference is nothing but the phalan of his tapasya. And also, I take this opportunity to put a kavadi on his shoulder, some kind of maharam, right? And ask him to please help the Tamils of South Africa, maybe under his wing of the Tirumurugan Tiruvaka Tripidam, to at least educate and hopefully before the next Murugan Mahanada, we in South Africa have at least one Brahmotsava, which is not there in a country so huge. So much of Tamil people are there, as well as Rajendra Nayar and all these people that can help just for the purity of culture to be maintained. Thank you very much. Thank you very much, Mr. Srinivasai. Ladies and gentlemen, now we invite Yogi Theodor Pop, a Muruga Bhakta from Romania, to share his view about our conference. Thank you very much for inviting me to share my views on the conference. I was surprised when I got nominated. But with this occasion, I would like to express my thanks and my gratitude to Sri Balayogi Swamigal that made possible my visit here and also made possible to share our experience and our results in adoring Lord Murugan, what we have achieved in our group in Romania. With this occasion as well, I would like to express my infinite gratitude to my Guru, Gregorian. Through his grace, I'm able today to speak and to live a spiritual life. And through his divine splendor, I'm on the spiritual path. This conference, to me, it's impressive in format and in its scope. Such a manifestation in Europe would be impossible, or will for sure not be possible for a long time from now. In our countries, adoring God or a form of God, a manifestation of God or a facet of God, it's not existing at all. The church has its own ways, and a voluntary form of adoring a facet of God is not existing. We are in Romania a yoga school, and through this yoga school we have learned the Hinduism, and we are adoring some gods that Hinduism are praising, like Lord Shiva, Lord Ganesh, and recently Lord Murugan.
I was also very impressed of the divine integration of this conference. When I'm saying divine integration, I'm saying the feeling that I have had during meditations about this conference and during the conference. I was impressed of the devotion that I have seen in some of the people that were talking here, some of the singers, some of the performers, which again to me is a confirmation that such people exist, and we were not believing, as when you live in a very materialistic world, you would not even believe that such people exist. And I'm right now surrounded by you, and I would say that I'm very blessed to be here. I would like to conclude with the idea that in the last days of Kali Yuga, when the evil and the manifestations of demons are the maximum, and they surely act to our egos, enhancing our selfishness and our desire to separate or to be different. I think such a conference is a clear sign that we should forget about the differences among ourselves, and we should look more of what is uniting us, what we all have in common. And because we have in common Lord Murugan, our school, and you here, and all the adorers of Lord Murugan, I feel very blessed again to be here and having the opportunity to share my opinions and our results. I feel very blessed, and I thank you for this. இலங்கையிலிருந்து முனைவர் கிருஷ்ணவிடியம் அவர்களே அழைக்கின்றோம். அவருடைய மாநாடு குறித்த கருத்துக்களை தெரிவித்தோம். திருமுருகன் திருவாக்கு திருப்பீடத்தினுடைய அதிபதி தவத்திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியவர்களே, சபையில் வீட்டிருக்கின்ற பேராளர்களே, பெரியவர்களே, விரிவுரையாளர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த 4 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகா நாட்டினுடைய ஒரு நிறைவு தன்மைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் பெறுகின்ற அந்த நிறைவு தான் முக்கியமானது. அது இப்ப நீங்கள் ஒரு கலையை ரசிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் நன்றாக இது நன்றாக இருக்கிறது, உங்களுடைய அப்ரிசியேஷனை நீங்கள் சொல்லி இருப்பீர்கள். அவ்வாறு சொல்லுவதற்கு என்ன காரணம்? உங்களுடைய மனதிலே உள்ள நிறைவு, திருப்தி என்று அதை நாங்கள் சொல்லுவோம். அந்த திருப்தியின் காரணமாகத்தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே பூரணமான ஒரு திருப்தி உணர்வோடு இந்த இடத்தில் நான் நிற்கின்றேன். நான் இலங்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நுண்கலை துறையினுடைய தலைவராக இருக்கின்றேன். என்னோடு இலங்கையைச் சேர்ந்த மட்டக்களப்பு, பேராதனை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், அதைவிட கொழும்பில் உள்ள இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த முருக பக்தி மாநாடு நடைபெறுகின்ற போது நாங்கள் இலங்கையில் இருந்து வராமல் விட்டிருந்தால் எங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு மனதிலே ஒரு குற்ற உணர்வு தோன்றி இருக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் முருக பக்தி மகாநாடு என்று சொல்லுகின்ற போது அறிவையும் உணர்வையும் இணைத்து அதை செயலாக்கி இந்த மகாநாடு இன்று நிறைவு பெறுகிறது. இதைத்தான் நீங்கள் அறிவு, இச்சை, செயல் என்று சொல்லுவீங்கள். அதை நீங்க வழிபாட்டு நெறியிலே சொல்லுகின்ற போது கர்மம், பக்தி, ஞானம் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப இந்த மகாநாட்டிலே முக்கியமாக இந்த ஆய்வரங்குகளிலும்
இந்த பேச்சுக்களும் மக்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். சமயம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது நம்பிக்கைகள், சடங்குகள், ஐதீகங்கள், தத்துவங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இந்த துறை சார்ந்த பல்வேறு தரத்தில் உள்ளவர்களும் இந்த மகாநாட்டில் பங்கு பெற்றிருந்தார்கள். தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள். இங்கே நாங்கள் எதை நாங்கள் முடிவாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அதிகமான கட்டுரைகளிலே இந்த முருகனையும் சிவனையும் இணைத்து ஒன்று என்ற முடிவுக்கு வந்தோம். உண்மையில் இந்து மதம் என்று சொல்லுகின்ற போது சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கணபதியம், கௌமாரம், சௌரம் என்ற 6 மதங்களை அது உள்ளடக்கியது. ஒவ்வொரு மதமும் அந்தந்த மதத்துக்குரிய கடவுளர்களை பரம்பொருளாக கொள்கிறது. இந்துக்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் ஒரு தெய்வத்தை வழிபடுகின்ற போது வழிபடுகின்ற சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே அந்த தெய்வத்தை தான் பரம்பொருளாக எடுத்துக் கொள்வோம். எனவே முருகனும் பரம்பொருள் தான், சிவனும் பரம்பொருள் தான். எனவே இந்து மதத்தில் வணங்கப்படுகின்ற எல்லா கடவுளர்களும் பரம்பொருள் தான் என்ற கருத்தை, உள்ள பொருள் ஒன்று என்ற கருத்தை நாங்கள் உணர்கின்ற போது எங்களுக்கு இடையிலே எந்த விதமான வேதங்களும் கிடையாது. அந்த வகையிலே ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஹார்மனினஸ், ஒரு யூனிட்டி, இதை நோக்கி செல்லக்கூடிய வகையிலே இந்த மகாநாடு இடம்பெற்றமை நமக்கு மனதுக்கு திருப்தியை தருகின்றது. இப்ப இலங்கையை பொறுத்த மட்டுமே நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். தனியே தமிழ் மக்களுக்கு உரியவர் அல்ல முருக கடவுள். எமது சகோதர மக்களாகிய சிங்கள மக்களினுடைய வழிபாட்டு முறையிலே முக்கியத்துவம் பெற்ற ஒரு கடவுளாக விளங்குகின்றவர் முருகப்பெருமான். அந்த வகையிலே அவர்கள் அந்த முருகப்பெருமானை குமார தேவியோ கதிரகாம தேவியோ என்று அழைப்பார்கள். தேவியோ என்றால் தேவன், கடவுள் என்பது கருத்து. ஏனைய கடவுளர்கள் விஷ்ணு தேவியோ கண தேவியோ என்ற பெயர்களினாலே வழிபாடு செய்வார்கள். எனவே அந்த இலங்கை மக்களினுடைய ஏகோபித்த ஒரு தெய்வமாக இருக்கின்ற முருகன் பக்தி மகாநாட்டிலே கலந்து கொண்டமை நமக்கு மிக நிறைவை தருகின்றது. இப்ப இந்த இடத்திலே நாங்கள் எந்த குறையையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இப்படியான ஒரு அனைத்துலக மகாநாட்டை இந்த இந்திய கல்வி ஆய்வியல் துறையும் எங்களுடைய சுவாமிகளும் அவர்களோடு இணைந்து அவருக்கு பின்னால் நின்று இந்த மகாநாட்டை சிறப்பாக நடத்தி இந்த நிறைவு விழாவுக்கு வழிகோடியவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடைப்பெறுகிறேன். நன்றி. முனைவர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமது நாட்டு பேராளர், மலேசியா பேராளர், ஒரு பேராளராக கருத்தை தெரிவிப்பதற்காக மதிப்பிற்குரிய சமய பெரியார் ஐயா கர்னல் சாத்திரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாநாடு நிறைவேறிருக்கிறது. சிறப்பாக நிறைவேற மாநாட்டில் நாமெல்லாம் மனநிறைவு இருக்கிறோம். நமது மனம் நிறைவேற்றால் இதற்கு அருமையாக அருத்தன்மையேற்ற சுவாமிகள் மனம் நிறைவேறும். அவர் தளபதியான ராஜேந்திரன் அவர்களும் மனம் நிறைவேறும். பொருள் வழங்கி வளர்த்த அன்பர்களின் உள்ளமும் நிறைவேறும். அப்படி அதை விட ஒருவருடன் நிச்சயமா நிறைவேற்றிருக்கோம். அதுதான் இந்த முருகன். அந்த முருகன் நிறைவேறுவதால் அம்பாள் காலத்தில் உள்ள நிறைவேறும், அப்பன் சிவனின் உள்ள நிறைவேறும், மாமன் விஷு நிறைவேறும். எல்லாம் நிறைவேற்றால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு சுவாமி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன், அவரை வணங்குகிறேன். எத்தனை ஆண்டு காலமாக சிரமப்பட்டு அவங்க அம்மா தாயா இருக்கிறார்கள் தெரியும். வீழா சென்றளவா இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எல்லாம் கரை வணங்கி நன்றி கொடுக்க நம்பிட்டிருக்கிறோம். அந்த வேளையிலே சுவாமி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து நமக்கு அவளையும் கேட்டுக் கொள்கிறோம். அதற்கு மிக உறுதியாக இருப்பவர் தத்துவ நாராயண அவர்கள் திருப்பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் உள்ளம் எனக்கு அதிகம் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் எங்கெல்லாம் தர்மம் இருக்கிறதோ தேவைப்படுகிறதோ அங்கே தோண்டி அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த அடிப்படை மலையாள பல்கலைக்கழகத்தில்
70 முதல் மாநாட்டிலும் நாம் தொடர்ந்து நடுவர்கள் இருக்கிறது. தளபதி ராஜன் அவர்கள் தளபதி என்று அழைக்கிறேன், சிறப்பான சிப்பாய்களோடு வேலை செய்கிறார்கள். ஆகவே அதை விட ரொம்ப சிறப்பு என்னவென்றால் பேராசை வந்து நாங்கள்லாம் நிறைவேறுவதற்கு உள்ள மனிதர்களுக்கு உரையாற்றினர்களே உங்களுக்கு நான் தர வேண்டிய வாழ்த்து கொடுக்கிறேன். நாமெல்லாம் மனநிறைவோடு திரும்பி இறைவனோடு வாழ்வார் பொருளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாகவும் சிறப்பாகவும் உரையாற்றிய பெரியாரை அவர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த அங்கம் புதுவையின் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய வருகின்றோம். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக இம்மாநாட்டின் அடுத்த தலைவர் திரு சுவாமிகளை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து புதுவையின் முன்னாள் முதல்வர் ஐயா பா சண்முகம் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், இந்த அனைத்துலக உலகபக்தி மகாநாட்டினை மலேசியா தலைவர்கள் கோலாலம்பூரில் நடத்தும் திருமுருக திருவாக்கு விளக்கின் நிறுவனர் தவத்திரு பாலயோகி சுவாமி அவர்களே, இம்மகாநாட்டினை மிகச் சிறப்பாக சுவாமிகள் அவர்களுடன் தோளோடு தோள் நின்று மகத்தான வெற்றியுடன் நடத்தி வரும் மலேசியா பல்கலைக்கழக இந்திய ஆய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, அவருடன் இணைந்து இம்மாநாடு மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, இம்மாநாடு எவ்வித தொய்வுமின்றி நடைபெற ஒத்துழைத்த மலையாள நாட்டில் ஆன்மீக என்ற உறுப்பினர்களே, இயல்புகள் அப்பெருமான் அடியாருக்கு அருளும் தரம் முதலியவை வாழவுறப்படும் திருமுருகாற்றுப்படையை தொடர்ந்து முருகனின் புகழ்பாடு நூல்கள் பல. அவற்றில் இனிய தமிழால் போற்றி முருகப் பெருமானது பெருமையை பாடி அருளவிடாத நூல்கள் சிறப்பு சான்றாக கொண்டது. முருகனிடம் தான் பெற்ற விஞ்ஞான கல்வி அனைத்தையும் திருப்புகளில் புதைத்து வைத்துள்ளார். இதனை கசடர கற்றால் சிந்தை வலுப்பெறும், உலக பந்தம் அறுபடும், முன்வினைகள் அகலும், கந்தனின் அருள் கிட்டி புத்தி கைகூடும். அருணகிரிநாதனின் திருப்புகள் இனிமை தமிழில் வாய்மையரையும் ஆன்மீகத்தையும் உணர்த்தி உலகினை உய்ய வழிவகுக்கின்றது. சுருங்க கூறினால் திருப்புகள் குன்றெழுந்த குமரனுக்கு தெளிந்த பன்னீர் என்று கூறலாம். அருணகிரிநாதனின் மற்றொரு நூலான கந்த அனுபூதி முருகப்பெருமானுக்கு பிசி மகிழ்ந்த தனிச்சார் என்று கூறலாம். மற்றொரு நூலான கந்த அலங்காரம் கந்த கடம்பனுக்கு சூட்டிய மலர் மாலை அவன் மார்பினை அணி செய்யும் முத்தாடும். இதை நாம் படிக்கும் பொழுதே அவை மனிதருக்கு நாம் அருந்தும் தேனின் சுவையை உணரலாம். அவ்வாறே அருணகிரிநாதர் இயற்றிய திருவகுப்பு முருகனின் திருவடி வேலும் மயிலும் சேவலும் பற்றி எழுத்து விருத்தங்கள் அவனுக்கு சூட்டும் அணிகலன்களாகும். 12 திறமைகளில்
9ஆம் திருமுறை இத்திருவகுப்பு இடம்பெற்றுள்ளது. இது முருகனின் பெருமைகளை விரித்துக் கூறுவதுடன் மக்களுக்கு வேண்டும் உபதேசங்களையும் வழங்குகின்றது. திருப்புகள் போல சந்தர்ப்ப அமைந்த இந்நூல் முருக கடவுள் சீர்வாத பெருமை, அடியார் பெருமை, வேலாயுதத்தின் பெருமை, திருக்கலங்களின் சிறப்பு ஆகியவரை எடுத்து ஓதுவதால் இந்நூலுக்கு திருவகுப்பு என்னும் பெயர் வந்தது. இவ்வாறு எளிய பயிற்சியில் முருகனை நோக்கி தனது நெஞ்சினை நோக்கி பேசுகின்ற பாடல்கள் அனைத்தும் அருணகிரிநாதர் அவர்களின் உள்ளத்தை எழுந்த தீவிக உணர்வின் வெளிப்பாடாக இருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த வகையில் 4 நாட்கள் மலேசியா நாட்டில் நடைபெறும் அனைத்துலக முருகபக்தி மாநாட்டில் பல அறிஞர் பெருமக்கள், ஆய்வாளர்களும் தமிழ் மொழி பக்தி இலக்கிய ஈடுபாடு ஆகியவை கொண்ட பல பேராளர்களும் உலகத்தின் பல நாடுகளிலிருந்து இம்மாநாட்டில் பங்கு கொண்டு உங்களிடம் உரையாடும் வாய்ப்பை வாழ்நாளில் இதை ஒரு பேராக கருதுகிறேன். 60 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க மலேசியாவுக்கு போறோம், சிங்கப்பூர் போறோம்னு எல்லாம் மலேசியா நாட்டில், அதாவது புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்தவர்கள் நிறைய பேருக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் பல தொழில் நடத்துறாங்க. அவர்கள் அணுகி நீங்க வாங்க மலேசியாவுக்கு, சிங்கப்பூர் வாங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 60 ஆண்டுகளுக்கு முன்னால நான் வரலாம்னு சொல்லி அப்படியே காலம் நடந்து இன்னைக்கு 60 ஆண்டுக்கு முன்னால என்னோட நண்பர் நாராயணசாமி பாண்டிச்சேரியில நான் அமைச்சராக இருக்கும் போதும் அவரு சட்டத்துறையில இயக்குநராக இருந்தார். அப்புறம் நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் 3 தடவை போனேன். அப்ப என் கூட பார்லிமெண்ட் வருவார். என்னை வந்து பாப்பாரு டெல்லியில. அவருடைய பணி மிக சிறப்பு. நாராயணசாமி என்ன ஒரு காரைக்கால சேர்ந்தவர், லா படித்தவர், நல்ல குடும்பத்தில் சேர்ந்தவர். அவரு வாசகடியா இருந்து சிறப்பான பணியாற்றினார். அப்படிப்பட்டவர் என்னை அழைச்சாரு. அதனால எனக்கு உலகமும் சரியில்லை. 86 வயசு ஆச்சு. நான் 60 கூப்பிட்டாங்க. இன்னைக்கு 60 ஆண்டுக்கு முன்னால 86 வயசுல மலேசியாவுக்கு வந்த அந்த நாராயணசாமியுடைய அன்பு இன்னைக்கு கொண்டாந்து. அதனால இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த இறைவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் திரு பாலயோகி சுவாமிகளுக்கும் மலேசியா பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் எனது நெஞ்சார் நன்றியை தெரிவித்து முன்னாள் முதல்வர் நண்பர்களுக்கு நம்முடைய நன்றி. தயவு செய்து நம்முடைய நிகழ்ச்சியிலும் கொஞ்ச நேரத்தில் நிறைவு பெற்றோம். அதோட உங்களுக்கான சான்றிதழ்களும் இருக்கு, அதையும் நீங்க பெற்றுட்டு போனோம். திரு விபூதி பிரசாதம் இருக்கு. அப்புறம் முருகனுடைய சக்கரம் பொதித்த ஒரு அன்பளிப்பு உங்களுக்காக இருக்கு. இதை தவிர்த்து எல்லாத்துக்கும் மேல உங்களை காப்பாற்றுவதற்காக திரும்பி வேல்கொடி கொடுக்க போறோம். எல்லாம் உங்களுக்காக. தயவு செய்து கொஞ்ச நேரம் இன்றைக்கு கொஞ்சம் தியாக உணர்வோடு பொறுத்து கொண்டிருக்கலாம்னா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற்றுவிடும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய மாநாட்டில் 6வது புத்தகம் வெளியீடு காணவிருக்கின்றது. அந்த புத்தகம் இதுதான். வேதாரண்யம் வேதரத்னம் ஐயா அவர்கள் இந்த நூலை நமக்காக எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்வதற்காக நமது மாநாட்டின் அருட்தலைவர் திரு சுவாமிகளை அன்போடு முன்னிலைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுடைய குருகுகன் முதல் மயிலே கொணர்தியுடன் இறைவனையே எனும் தலைப்பினான இந்த நூலை நமது மாநாட்டில் திரு சுவாமிகள் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள். அதற்கு முன்னதாக நூலாசிரியருக்கு சுவாமிகள் சிறப்பு செய்ய வருகின்றார். தயவு செய்து மதிப்பிற்குரிய வேதாரண்யம் தேவரத்னம் ஐயா அவர்களை அழைக்கின்றனர்.
இந்த முதல் நூலை பெற்றுக் கொள்கிறார் தேவஸ்தானத்தின் தலைவர் போற்றுதலுக்குரிய டத்து ஆர் நடராஜாரியா. அடுத்து நம்முடைய மாநாட்டின் சார்பாக முக்கியமான ஒரு நபருக்கு நாம் விருது வழங்கி கௌரவிக்கவிருக்கின்றோம். தமிழ்நாட்டை இந்திய நாட்டை சேர்ந்தவராயினும் நம் நாட்டில் பல ஆலயங்கள் எழுப்புவதற்கு காரணமாயிருந்த கலை செல்வர் தபதியானவர் தாமோதரன் ஐயா. தயவு செய்து இந்த அரங்கில் இருக்கீங்களா? வந்து கொண்டிருந்தார், வந்து விட்டாரா? இருந்தா கை உயர்த்தினாலே போதும். இருக்கீங்களா ஐயா? இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியை நம் பிறகு கொஞ்சம் சாவதானமாக அதனை செய்துவிடலாம். அடுத்து அதற்கு முன்னதாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தேன், நிறைய பேர் அப்படியே கண்ணெல்லாம் இந்த போயிட்டு அந்த போயிட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் யோக நித்திரையில இருந்தாங்க, சில பேர் நித்திரையில மட்டும் இருந்தாங்க. யோக நித்திரையில இருந்தாலும் சரி, நித்திரையில இருந்தாலும் சரி முடிச்சுக்கங்க. ஏனென்றால் நம்முடைய நிகழ்ச்சியின் அதிகாரத்துவத்திற்கு இப்பொழுது செல்லவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த மாநாட்டின் ஏற்பாட்டு குழு தலைவர் போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் மு. ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவை நன்மை நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் சில்லாரி அவர்களே, இந்த அவை இன்று கூடியிருப்பதற்கு முக்கிய காரணமாகவும் முழுமுதற் காரணமாகவும் விளங்குகின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தவத்து பாலயோகி சுவாமி அவர்களே, அவர்களோடு எங்களுக்கு என்றும் அன்பு காட்டுகின்ற ஒரு பெரியவர், எங்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய அன்பர் தத்தோ ஆர் நடராஜா அவர்களே, தலைவர் இந்து சங்க தலைவர் திரு மோகன்சாமி அவர்களே, தான்ஸ்ரீ அவர்களே, இன்னும் அப்படி நிறைய பேர் சொன்னோம். எனது அருமை நண்பர் தத்து ஆர் எஸ் தனித்திரன் அவர்களே, இப்படி ஐயா கீழாம்பூர் அவர்களே, பெரியவர் கர்னல் சாத்தையா அவர்களே, யோகியார் அவர்களே, மரவன் பிரபு அவர்களே, டாக்டர் தியோ அவர்களே, இப்படி இன்னும் யாரையாவது விட்டுருப்பேன், இருந்தாலும் இன்னும் மன்னிக்கணும். டாக்டர் கதிரேசன் அவர்களே, கீழே எங்களுடைய துறையை சேர்ந்த டாக்டர் குமரன் இருக்கிறார்கள், முன்னாள் தலைவர் டாக்டர் திலகவதியார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கு, இந்த மாநாட்டு செயற்குழுவுக்கு என்னை தலைமையேற்று செயல்பட செய்த பாலயோகி ஐயா அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை சொல்லி, இந்த மாநாடு பலருக்கும் பலவிதமான அனுபவங்களை தந்திருக்கும், பலருக்கு பலவிதமான வாய்ப்புகளை தந்திருக்கும். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த மாநாட்டில் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ள மட்டும் முயற்சி செய்தவர்கள் அடுத்தடுத்த மாநாடுகளில் அல்லது இறைவனர்களால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டுமானால் தங்கள் ஆன்மீக தேவையை, ஆன்மீக பசியை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த ஆன்மீக மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, என்னோடு இருந்து பணிபுரிந்த உதவி செய்த ஐயா ஆதிமூலம் அவர்கள், ஐயா முத்தையா அவர்கள், சில்லாளி, மணிமாறன், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தொடர்ந்து திரு புண்ணியமூர்த்தி, தத்தோ கதிரேசன், இப்படி எல்லாம் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்கும், திரு குமரேஷ், நம்மளுடைய செயலகத்தில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த திரு குமரேஷ் மற்றும் அந்த செயற்குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி, தெரிந்தோ தெரியாமல் நடந்திருக்கின்ற சிறு சிறு பிள்ளைகளை பொறுத்து இது போன்ற முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வற்றாத ஆதரவை தொடர்ந்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. பேராசிரியர் அவருக்கு நம்முடைய நன்றி. கால தாமதமின்றி நிகழ்ச்சியின் அடுத்த பேச்சாளரை அழைப்பதற்கு முன்னதாக அவருக்கு நாம் சிறப்பு செய்ய வருகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாநாட்டின் தலைவர் தவத்திரு சுவாமிகள், கொலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் போற்றுதலுக்குரிய டாக்டர் ஆர் நடராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்.
நிகழ்ச்சியை தொடர்ந்து தத்து அவர்களை உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அருமையான மாநாட்டை அழகாகவும் சிறப்பாகவும் எல்லோரும் போற்றுகின்ற வகையில் முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கும் நான் என்றும் பழகுகின்ற சுவாமிஜி ஜெகத் பாலயோகி அவர்களே, இந்த மாநாட்டில் நிறைவு செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் திரு மோகன் ஷான் அவர்களே, நான் பல நாட்களாக பழகி கொண்டிருந்தும் அன்றும் இன்றும் என்றும் என்னோடு இணைய முறையில் பழகி கொண்டிருக்கின்ற காஞ்சி குமாரன் அவர்களே, இந்த மாநாட்டை தலைமையேற்று ஒரு செயற்குழு நிறுவி அதற்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே, இளம் டாக்டர் மகாலிங்கம் அவர்களே, தத்துவ வைத்தியலிங்கம் அவர்களே, நான் பெயர்களை சொல்லிக் கொண்டே போனால் இந்த நிகழ்ச்சிகளை அறிவிப்பு செய்து கொண்டிருந்தவர் ஒவ்வொருக்கும் 5 நிமிடம் கொடுத்தார். ஆனால் அவர் 10 நிமிடம் எடுத்துக் கொள்கிறார். நான் அவரை குறை சொல்ல அவரை அழகாக செய்கிறார். பசி என்ற பிடியில் எல்லோரும் இருக்கின்றோம். மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், டாக்டர்கள் இருக்கின்றார்கள். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பசித்தான் நமக்கு ஒரு பெரிய பிடி. அந்த பிணியை, அந்த பணியை தீர்ப்பதற்கு பசியாக இருக்கிறது. அதற்காக நான் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள போவதில்லை. அப்புறம் இடையே ஒன்று சொல்வார்கள், நேரம் முடிய போவதில்லை. ஒன்றை நான் சொல்லுகின்றேன், எனக்கு தவத்திரு பாலாஜி சுவாமிகளுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு முருகனுடைய மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்ட போது அவருடன் அன்று ஏற்பட்ட உறவு இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவரும் நானும் பேசாத நாட்களே இல்லை. நேரம் பார்க்காமல் எந்த நேரத்திலும் நான் அவரை கூப்பிடுவேன். 12 மணியாக இருந்தாலும் கூட அவர் என்னை கூப்பிடுவார். இப்படி எங்களுடைய நட்பு உறவு களமாக இருக்கின்றோம். நாம் எல்லோரும் இங்கு கூட இருக்கின்றோம், குழுமை இருக்கின்றோம். நாம் அடுத்தும் நாம் இங்கு கூடுவோம். அதற்கு முருகனுடைய அருள் நமக்கு இருக்கும். அன்று கூடினோம். பல முகங்களை நான் இங்கு பார்க்கின்றேன். பத்திரிகை அறிவித்தல் இங்கு இருக்கின்றார். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்த அம்மை சகோதரிகள் இருக்கின்றார்கள். இப்படி நம்மை சேர்ப்பதற்கு, நம்மை ஒன்றுபடுத்துவதற்கு முருகன் நமக்கு அருள்வான் என்பதை நிச்சயமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தட்டி அனுப்பினார்கள் என்ன ஒரு 2-3 நிமிஷம் கை தட்டினாலே என்னன்னு எனக்கு தெரியும். நான் அந்த இடத்துல தான் வந்தவன். கைத்தட்டி சீக்கிரமா அனுப்புறதுக்காக கைத்தட்டி, மற்றபடி நான் சிறப்பாக பேசுறதுக்காக இல்ல. உங்களுக்குலாம் தெரியும், நான் அங்கிருந்து வந்தவன். இந்த முருகன் உங்கள் அனைவருக்கும் தெரியும். 10 மணிலே ஒரு பெரிய முருகனை நாங்கள் நிறுவினோம். இது எப்படி ஏற்பட்டது என்பது கூட எனக்கு இன்னும் தெரியவில்லை. இன்றுதான் நான் சொல்லுகின்றேன். எப்படி இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டது என்று கூட எனக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு தைரியத்தில் இப்படி ஒரு மாதிரி ஒரு முருகனை நான் நிர்மாணிக்க வேண்டும் என்ற ஒரு சக்தி, நான் ஏதோ சக்தி எனக்கு கொடுத்துவிட்டதாக சொல்லவில்லை. அது ஏற்பட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு பெரிய முருகனை ஒரு அழகாக அமைவதற்கு அந்த முருகன் தான் அதற்கு அருள்வார். அந்த முருகன் தான் அதற்கு சக்தியை கொடுத்தார். உலகவி எல்லா உதவியும் அந்த முருகன் தான் செய்தார். அந்த முருகன் இன்று உலகம் பூராவும் இருக்கின்றார். உண்மையா நண்பர் அவர்கள் என்னை நேற்று வந்து பார்த்தார். 10 மலையை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அவரை சந்தித்தேன். அந்த ரோமனியா நாட்டில் எப்படி நம்முடைய முருகனை வைக்க
வைத்து அவர்கள் போதித்தார்கள். அந்த படம் மூலமாக இந்த போட்டு காண்பித்தார்கள். இப்படி உலகெங்கும் நம்முடைய முருகன் பரவியிருக்கிறார். அந்த முருகன் நம்ம எல்லோரும் நினைத்திருக்கிறார். அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு நல்லவர். ஆனால் சற்று முதலே சொல்லிவிட வேண்டும் நம்மிடம். எனக்கு அவருடைய கொள்கைகள் தெரியாது. ஆனால் ஒரு சித்தர் ஆராய்ச்சியில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு நிறைய செய்ய வேண்டும், செய்வார் என்று நினைக்கின்றேன். நாம் அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். திரு கிருஷ்ணன் மணியம் அவர்களும் காஞ்சி குமரன் அவர்களும் என்னை சந்தித்து ஏதோ ஒன்று சொன்னார்கள். நிச்சயமாக இந்த தேவஸ்தானம் அவர்களுக்கு என்ன விரும்புகின்றார்களோ அதை நான் அதை முன்வைத்து நான் பெற்றுத் தருவேன். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது என்று ஒரு சிலருக்கு தான் தெரியும். என்னுடைய முன்னாள் தலைவர் சொல்ற நாராயணசாமி அவர்கள் இங்கு வீட்டிருக்கின்றார். அவரோடு 2 ஆண்டுகள் நான் செயலாளராக பணியாற்றினேன். இப்படி பலரோடு பணியாற்றி இன்று பல்லாண்டு காலமாக நான் தலைவராக இருக்கின்றேன். அதையெல்லாம் அந்த அம்பாவின் செயல், முருகனின் செயல் நான் அதிகமாக எடுத்துக் கொள்ளாமல் நீங்கள் எல்லோரும் மீண்டும் நாம் எல்லோரும் கூட இருக்கிறோம். நமக்கு அந்த முருகன் நமக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்குவார் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் முகத்தையும் பார்க்க விரும்புகின்றேன். எதிர்காலத்தில் நாம் எல்லோரும் கூடுவோம். 10 மணிக்கு வாருங்கள். தைப்பூசத்தை பாருங்கள். எப்படி தைப்பூசம் நடைபெறுகிறது என்று பாருங்கள். 20 லட்சம் இந்துக்களில் 18 லட்சம் இந்துக்கள் வருகின்றார்கள், கூடுகின்றார்கள். பல சிரமங்களிடையே நடத்துகின்றோம். அவை அனைத்தும் முறைகளுக்கு சாரும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான மாநாட்டை சிறப்பாக நடத்திய திரு பாலாஜி சுவாமி அவர்களுக்கு முருகப்பெருமான் இன்னும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி இந்த இடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. சகோதர சகோதரிகள், உங்களுடைய நிகழ்ச்சியின் முக்கிய பிரமுகர், இந்த நிறைவு விழாவின் நாயகராக வெற்றிருக்கும் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் போற்றுதலுக்குரிய மோகன் சனையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன்னதாக போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களுக்கு திரு சுவாமிகள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்யவிருக்கின்றார். தொடர்ந்து மலேசிய சங்கத்தின் தேசிய தலைவர் அவர்கள் நிறைவுரை வழங்கி சிறப்பிக்க அழைக்கின்றனர். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் இணைந்திய நீங்காதால் வாழ்க. இன்று இந்த சிறப்பான முருகர் பற்றி மாநாட்டை ஏற்று நடத்தும் திரு சுவாமி பாலயோகி அவர்களே, பெரியவர் தத்து நடராஜா அவர்களே, இந்த மாநாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்களே, ஸ்ரீ கும்பன் அவர்களே, மிஸ்டர் யோ அவர்களே, என் இனிய நண்பர் பெரியவர் மரவன் பிரபு திரு சத்யநாராயணன் அவர்களே, தத்து தனேந்திரன் அவர்களே மற்றும் தத்து வைத்தலிங்கம் அவர்களே, திரு முனைவர் குமரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அலுவலர்களே, பெரியவர்களே, பல நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பேராளர்களே,
உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மலேசியா திருநாட்டில் முருகனுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது. அந்த சிறப்புகளை எல்லாம் பார்க்கும்போது முதல் சிறப்பு நம்ம பத்துமலையை தான் கூற வேண்டும். பத்துமலை முருகன் வீட்டிற்கும் விதம் அதில் பெரும் அரும்பாடுபட்டு அந்த சிலையை ஏற்றிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய இந்து மதத்துக்கே ஒரு பெரிய கௌரவத்தை கொண்டு வந்தது ஒரு டாக்டர் நடராஜா அவர்கள் சொல்வது எந்த ஒரு அது ஒரு சாதாரண காரியம் ஒரு சிலையை நிறுவி இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த சிலை தான் முன்னுக்கு இந்து சமயம் என்று குறிக்க வேண்டும் என்றால் அந்த சிலை தான் முன்னுக்கு முருகன் திருவுருவம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இன்னொரு பெரிய ஒரு முருகனுக்கு சிறந்த விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டு இந்தியாவில் அடுத்து முருகனுக்கு ஒரு பெரிய திருக்கோயில் இருக்கின்றதா அது தனிமலை முருகன், புனை தனிமலை முருகன். 512 அடியை ஏறி அந்த ஒரு மாபெரும் ஆலயத்தை அந்த மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து அந்த நிர்வாகம் அமைத்திருப்பது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். மூன்றாவதாக நம்ம கூற வேண்டும் என்றால் தைப்பூச திருவிழா இந்த நாட்டில் ஒரு பொது விடுமுறை அளிக்கப்பட்ட ஒரு விழாவாக இருக்கின்றது. இந்த தைப்பூச திருவிழாவை நம்ம பக்தர்கள் அனைவரும் அவர்கள் எந்த வழிபாட்டில் இருந்தாலும் கூட அந்த தைப்பூச திருவிழாவை ஒரு நம்ம சமய திருவிழாவை கருதி முருகப்பெருமானுக்கு பால் குடம் ஏந்தி பல வகையான காவடிகள் எடுத்து சிறப்புமிக்க ஒரு திருவிழாவை இந்த நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு சிறப்புகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இந்த மலேசியாவில் இன்னைக்கு அனைத்து உலக முருக பக்தி மாநாடு ஒரு சிறப்பான நிலையில் இந்த 3 நாட்கள் நடைபெற்றிருப்பதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுக்கெல்லாம் போட்டிருக்கக்கூடியவர் கலக்கரை சுவாமி பாலயோகி அவர்களும் புரொஃபசர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கவிழ்த்தார். எனவே அவர்களுக்கு நன்றியும் வாழ்க்கையும் கூறிக்கொள்கிறேன். இது போன்ற நிறைய மாநாடுகள் நாம் முருகன் மட்டுமல்ல சன்மாத கோட்பாட்டில் அனைத்து கடவுளுக்கும் நம் மாநாடுகள் எடுக்க வேண்டும். இங்கு மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் பக்தி நிறைந்தவர்கள், நாம் இந்துக்கள் எல்லாம் நாம் நிறைய பக்தி நிறைந்தவர்கள் பல கோணங்களில் வழிபாட்டில் சிறந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் நமக்கு அனைத்து சுதந்திரமும் வழிபாடு சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை முறையாக பயன்படுத்தி நாம் இதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை என்பதை நாம் உணர வேண்டும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து நம்மளோட திருவிழாக்களை முக்கியமாக அந்த திருவிழாக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முறையான ஒரு வழிபாட்டை நாம் இந்துக்கள் கடைபிடித்தோம் என்றால் நமக்கு நிறைய எதிர்காலங்கள் இந்த நாட்டில் இந்த சமயத்தை வளர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது போன்ற நிறைய மாநாடுகள் இன்னும் ஏற்றுக்கொள்ள அன்று சிறப்புள்ள அன்று தத்து நடராஜா அவர்கள் கூறியது அனைத்து உலக இந்து மாநாடு நடைபெற வேண்டும், அதற்கு அனைத்து இயக்கங்களும் ஒன்று இணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு மலேசிய இந்து சங்கம் கண்டிப்பாக இணைந்து ஸ்ரீ மகாமணியம்மன் ஆலயத்தோடு இணைந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் எல்லோரும் இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்த சமயத்தையும் இந்த சமுதாயத்தையும் வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மாநாடுகள் இது போன்ற விஷயங்களுக்கு நாம் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அனைவரும் 3 நாளாக ஆனால் நானும் பல மாநாடுகளுக்கு சென்றிருக்கின்றோம், வெளிநாட்டுக்கும் சென்றிருக்கின்றோம், இந்த நாட்டுக்கும் பல மாநாடுகளுக்கு சென்றிருக்கின்றோம். அந்த துவக்க விழா அன்று நிறைய அந்த பங்கேற்பாளர்கள் அமர்ந்திருப்பார்கள். நாளுக்குரிய பங்கேற்பாளர்கள் குறைந்து கொண்டிருப்பார்கள். முடிவு விழா அன்று ஒரு சிலர் மட்டும் இருக்கக்கூடிய காட்சி நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று இவ்வளவு ஒரு இந்த அன்று தோற்று இன்று வரை அந்த பேராளர்கள் இங்கேயே அமர்ந்து பசியும் பொருட்படுத்தாமல் தத்துவ சொன்னாங்க பசி இருந்து. அதனால நானும் ரொம்ப நேரம் பேச முடியாது, எனக்கும் பசி வந்துருச்சுன்னு. எனவே நாம் இவ்வளவு நேரம் நீங்களாம் இருந்து இந்த சமயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்.
முருகனை பற்றி நாம் அறிந்துக்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் நீ எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு எஸ்டேட்டை பார்த்தாலும் கூட முருகன் ஆலயம் இல்லாத இடமே கிடையாது. ஒவ்வொரு டவுன்லையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் முருகன் ஆலயம் இல்லாத இடமே இந்த விஷயம் இல்லை. எனவே முருகனுக்கு ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பையும் சிறந்த வழிபாடையும் நாம் மலேசியாவில் போட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் கூறிக்கொள்வது. இந்த வேலையில எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த கவித்திரு சுவாமி அவர்களுக்கும் இந்த மாநாட்டு ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும், இந்த குழுவினர்கள் இது ஒரு மாநாடு நடத்துற சின்ன விஷயம் இல்லை. இதெல்லாம் நடத்தி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். இது ஒரு பெரிய சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுல புரொஃபசர் ராஜேந்திரன் அவர்கள் பல அரிய காரியங்கள் இந்த இந்து சமயத்துக்காக இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் மலேசிய இந்து சங்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் குறிப்பாக அடிப்படை சமயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஐயாவை நாடி மலேசியாவில் அடிப்படை சமயம் இந்து சமயம் என்ற புத்தகத்தை ஒன்று தயார் செய்ய வேண்டும். அது 3 மொழியிலும் தயார் செய்ய வேண்டும். ஏன்னா மொழி தடையாக இருக்கக்கூடாது சமயத்தை கற்றுக்கொள்வதற்கு. இன்னைக்கு மொழி தடையாக இருந்தால் இது போன்ற அனைத்து உலகத்திலிருந்து பல மொழி தெரியாதவர்கள் கூட இங்கே இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் காணா போய்விட்டார்கள். அதனால மொழி இந்த சமயத்தை கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இந்த சமய பாடல்களை 3 மொழியிலும் நாம் வெளியாக்கி இன்னைக்கு இலவசமாக அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருமுறையை எடுத்துக்கொண்டால் ஐயா திரு சச்சிதானந்தன் அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு 32 மொழியில் இந்த திருமுறையை உலகத்துக்கெல்லாம் கொடுத்து அனைவரும் இந்த திருமுறை கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த மொழியில இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் நான் இந்த வேலையை பாராட்டுகிறேன். மொழி நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. மலேசிய இந்து சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இந்து சமயத்தையும் தமிழ் மொழியும் காப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு இன்றும் துணையாக இருப்போம். இது போன்ற மாநாடு எந்த ஒரு இந்து சமய விழாவுக்கும் நாம் மலேசிய இந்து சங்கம் துணையாக இருந்து எல்லா உதவியும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த கருத்து சுவாமி அவர்களுக்கும் இந்த மாநாட்டு நிர்வாக குழுவிற்கும் வந்திருக்கவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த மாநாட்டை நிறை செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தேன். நன்றி. மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய மோகன் சங்கை அவர்களுக்கு நம்முடைய நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த மாநாட்டின் அருள் தலைவர் போற்றுதலுக்குரிய தவ திரு பாலயோகி சுவாமிகளை அருளுரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். உன்னை ஒளி ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருடும் வேலப்பா, செந்தில் வாழ்வே அஞ்சு முகம் தோன்றினால் முகம் தோன்றும் வெஞ்சமரல் அஞ்சேல் தோன்றும் நெஞ்சில் முருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாரும். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமான வைத்தனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பத்துவலை முருகனுக்கு, திருவீடத்து முருகனுக்கு. உலகெல்லாம் உகந்து போற்றுகின்ற என்ற பெருமானுடைய திருவடியை பணிந்து ஒரு சில வார்த்தைகளால் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே பெருமை அடைகின்றோம். இங்கு முருகனே வந்து அமர்ந்திருக்கின்றான். அதுதான் இந்த மாநாட்டுடைய சிறப்பு. நீங்க இங்கு காண்கின்ற முருகன் திருவீடத்தில் அமர்ந்திருக்கின்ற மூலவர். இங்கு காண்கின்ற காட்சி திருவீடத்துடைய காட்சி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆகவேதான் இந்த மாநாடு நாங்கள் பார்த்த அளவுக்கு மிக சிறப்பாக உங்களால் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையுடன் எண்ணி பார்க்கின்றோம். இந்த மாநாட்டுக்கு மற்றொரு பெரிய பெருமை, உலகளாவிய வகையிலே முருகப்பெருமானுடைய அருமையான திருவுருவத்தை பறைசாற்றி அது உலகம் முழுவதும் எங்குமே பறந்து விரிந்து கிடக்கின்ற பக்தியை புறப்படுத்துகின்ற முருகனுடைய திரு உருவமாக பரப்பிக் கொண்டிருக்கிறதை மட்டுமலை
அந்த 10 மலையில் எழுந்தது அருள் இருக்கின்ற 140 அடி உயரத்தில் இருக்கின்ற வான உயரத்தில் இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய திருக்காட்சி எல்லாருக்கும் எங்கும் கிடைக்கும். நம்முடைய அந்த ராஜா திருச்செந்தூருக்கு போயிருக்கிறார். திருச்செந்தூரிலே சென்று இருக்கும்போது ஒரு போன் வந்திருக்கு, அம்மா முடியல அப்படின்னு. முருகா அம்மாவை காப்பான்னு சொன்னோம். முன்னால பசு போயிருக்கு, 10 மலை முருகன் தான் காட்சி கொடுக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு. ஆகவே இந்த இனிய விழா இந்த அளவிலே நிறைவேற்று கொண்டு வந்திருக்கின்றார் மலேசியா இந்து சங்கத்துடைய போர்த்துகலுக்குரிய தலைவர் திரு மோகன் ஷான் அவர்கள். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தத்துவ நடராஜா அவர்கள் திருவேடத்துடைய அன்பிணைந்த வேண்டுகோள்கள் எல்லாம் கேட்டு நிறைவேற்றிக் கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சமுதாயத்திற்கு சமய இயக்கங்கள் தேவஸ்தானங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்ன என்ன என்பது மிக அழகுபடுத்தி உரிமைப்படுத்தி செயல்பாட்டிற்கடுத்து செய்பவர்கள் அவர்களுக்கும் இந்த மாநாடு நன்றி சொல்லிக் கொள்கிறது. இந்த மாநாடு பக்தி மாநாடு 2 அங்கங்களாக பிரித்து இந்த மாநாட்டை மிக அழகாக நடத்தி தந்திருக்கின்றார் பேராசிரியர் ராஜேந்திரம் அவர்கள். கடந்த ஓராண்டுக்கு முன்னால பன்னிரு திருமுறை பெருவிழாவை மாநாட்டை இங்கு நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டிலேயே நாராயணசாமி தமிழகத்திலிருந்து வந்திருந்த போது அனைவருமே எங்களுடைய திருவிழத்துக்கு வந்திருந்து சில கலந்து ஆலோசனை செய்த போது பன்னிரு திருமுறை மையத்துடைய விழா நடைபெறுகின்ற அந்த நல்ல வேளையிலே இந்த முருக மாநாட்டையும் சிந்தித்து போற்றுவதற்குரிய பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களை அதன் ஏற்பாட்டு குழுவாக இருந்து இம்மாதிரியான ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற திருவிழத்திலே திருவாக்காக அமைந்தது. அந்த அமைந்த அந்த திருவாக்கானது இந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு வழியினை அமைத்து தந்திருப்பதும் இங்கு பெருமையாக சிந்திக்கின்றோம். பெருமக்களே, இந்த மாநாட்டு செய்திகளையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதே பெருமை அடைகின்றோம். ஏறத்தாழ 880 அடியார்கள் பேராளராக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டணம் கட்டியவர்கள் 115 அடியார்கள் சிறப்பு மிக்க இயக்கங்களை சார்ந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ 1000 எட்டிவிட்டது. இந்த இடையிலே பலரும் வந்து கலந்து சென்றிருக்கின்றார்கள். எங்களுக்கு போதும் என்ற நிர்வாகம் சொல்லக்கூடிய அளவிலே நிறுத்திட்டாங்க. மாநாட்டில் பதிவை நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் நிறுத்தியிருந்தால் உள்ள வரது நிறுத்தவில்லை, பதிவு செய்வதை நிறுத்திவிட்டார்கள். காரணம் கொடுக்கின்ற பொருள்கள் குறைந்து விட்டால் மனம் நொந்து விடுமை நினைத்தார்கள். ஆனால் நோகாமல் இருப்பதற்கு எங்கள் ஐயன்மார்கள் தமிழகத்தில் இருந்து வந்து மிக அழகாக ஸ்ரீ கார்த்திகேய சிவம் வேதத்தையும் ஸ்ரீ கீழாமூர் சங்க சுப்பிரமணிய முருகனை இலக்கியத்தாலும் ஐயா ஈரோடு விஸ்வநாதர்கள் திருமுறையாலும் பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் கண்ணர் கலிவன்பாவில் பேராசிரியர் சோசோமி அவர்கள் காவடி எடுத்து எங்களை ஆனந்தப்படுத்திவிட்டார். அதை போல சித்தர் திருநெறிகளை எங்கோ முருகனை விட்டு நீங்கியது போல் ஒரு கருத்தும் நெய்யாவில் இருக்கின்ற போது ஒரு கருத்தும் இருப்பதை எல்லாம் ஒரு உருவத்துக்கு உருவகம் கொடுத்து மிக அழகாக அருந்தவ சித்தர் அவர்கள் குருஜி செல்லராஜ் அவர்கள் மிக அழகுபடுத்தியதும் நிறைவாக சைவ சித்தாந்தம் கற்றுக்கொள்பவர்கள் ஏதோ முருகனை விட்டு நீங்கி வருகின்ற ஒரு போக்கு இந்த நாட்டிலேயே அமைந்த காரணத்தினாலே அங்கு தெளிவுபடுத்துவதற்கு திருவாரூரை ஆதினத்துடைய பெரும்புலவர் ஐயா ஆதின புலவர் குஞ்சிதபாலம் அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் முருகப்பெருமான் சிந்தனைகள் என்ன எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த மாநாட்டில் எடுத்துரைத்தது பெருமைக்குரியதாக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் தமிழகத்தில் இருந்து வந்தாலும் ஆந்திராவில் இருந்து வந்தாலும் ஏதோ நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திக் தமிழ் முருகன் என்று தமிழ் முருகன் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவன் இந்த உலகத்திற்கு தமிழை கொடுத்தான். நாம் பேசுகின்ற தமிழ் அவருடைய தமிழ். நாம் சொல்லுகின்ற மந்திரங்கள் தேவமொழி மந்திரங்களாக இருக்கலாம், அது தேவ பாஷையாக இருக்கட்டும். ஆனால் தமிழ் என்பது இறைவனுடைய மொழியாக இருப்பதை இங்கு பதிவு செய்கின்றோம். இறைவன் பேசினது, இறைவன் கேட்டது, கேட்டவுடனே வரம் அளித்தது தமிழிலே தான் என்பதை இந்த மாநாடு இங்கு பதிவு செய்கின்றது. ஆனால் வேற்று மொழிகளில் இறைவனை தொடர்ந்து வழிபடுவதற்கும் மாற்றமில்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்துகிறான் வெற்றி அறிஞன். வெற்றி கேள்விகள் அல்ல, வெற்றி அறிஞன்.
அந்த அறிஞரை வாழ்த்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முத்திரை படித்தது போல் இந்த மாநாட்டிலே நாம் போற்றுகின்ற பத்துமலை முருகனுடைய பேரருளை சுரக்க செய்கின்ற வருகிறார் ஒரு யோகியார். அவர்தான் தியோடோர் அவர்கள். அவர்களையும் இங்கு வாழ்த்துகின்றோம். இங்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். திருவிழாவுடைய செல்வராக அமைந்த ராஜராஜேஸ்வரி உபாசகர் போற்றுக்குரிய டாக்டர் தியோ அவர்கள் உபாசகர்கள். ராஜராஜேஸ்வரி அம்பிகை உபாசிக்கின்ற பூசனை செய்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற பல பெரும் பூசகர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய தகுதி உடைத்தவர். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்? கரண்டி எடுத்து நமக்கெல்லாம் பரிமாறுகின்ற ஒரு பொறுப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு சிகரம் வைத்தது போல சேர்க்கிறாரை நாம் பார்த்தது கிடையாது. சேர்க்கிறாரை புரட்டி பார்க்கலாம். அவருடைய கவிதைகளை, அவருடைய அருண்மொழிகளை நாம் புரட்டி பார்க்கலாம். நம்மை பார்க்க செய்வதற்கு இங்கு ஒரு சேர்க்கிறார் ஐயா இருக்கின்றார். ஐயா மரபன் புலவர் சச்சிதானந்த ஐயா மீண்டும் மீண்டும் போற்றுகின்றோம். பொன்னம்பலத்தானை மின்னம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். மின்னம்பலம் என்ன தெரியுமா? நமக்கு தான் இந்த அம்பலமே சமைக்கலையா வராது. மின்னம்பலம் தான் வெப்பேஜ். வெப்பேஜ் எல்லாம் ஃபேஸ் பேஜ் தான் பார்க்கறது அதிகமா இருக்கிறாங்க. நம்ம பேச நம்ம பார்த்துக்கிறது அந்த பேஸ்ல பார்க்க கூடாது. ஐயாவுடைய தேவார பேஸ்ல பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு இன்னொரு கிடைக்கும். அதற்கு மிக அருமையாக பல தொண்டுகள் செய்து வருகிறார்கள். இங்க இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் இங்கு ஒரு ஞானத்தவமாக இந்த மாநாடு நடந்திருக்கிறது. அது நடத்துவதற்கு முருகப்பெருமான் இங்கு எழுந்தவர்கள் எல்லாருக்கும் அனுக்கிரம் செய்திருக்கிறார். அனுக்கிரம் செய்ததை ஒரு செய்தியாக நமது இந்த மலாயா பல்கலைக்கழகத்துடைய இப்போது அமைந்திருக்கின்ற தலைவர் அவர்கள் சொல்லி சென்றார்கள். அது என்னவென்றால் முருகன், வள்ளி, தேவயான் என்பது போல தேவஸ்தானம் ஒரு கட்டளை அறக்கட்டளை அமைக்கின்றது. தான்ஸ்ரீ அவர்களுடைய அனுகிரகத்தாலே ஒரு கட்டளை அமைக்கப்படுகின்றது. தேசிய நில நிதி கூட்டுறவு சங்கம் ஒரு கட்டளை அமைக்கின்றது. நாங்க தான் கட்டளை அமைக்கிறோம் சொல்லி ரொம்ப பேர் கட்டளையே அமைக்காம இருக்கலாம். ஆனா இந்த 3 நிர்வாகம் செய்கின்ற அமைப்பு இருக்கின்றதே, அது முருகப்பெருமான் முத்தமிழால் வாழ்த்துகின்ற அமைப்பாக அமையும் என்பதை சத்தியமாக இந்த இடத்தில் சொல்லுகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு இங்கு அனைவரையும் வாழ்த்த வேண்டும், அனைவரையும் போற்ற வேண்டும் நினைக்கின்றோம். எங்களுடன் இந்த வைபவத்திற்கு காசு எங்க போச்சுன்னு கேட்டேன். ஒரு மாநாடு ஒரு 2 சொல்லி வேணுமா வேணாமா? அந்த காசு எங்க போறது? கட்டணம் 150 போட்டோம். அமைப்பு அனுப்பணும்னா நான் கொஞ்சம் பேர் ஒரு 10 பேர் பதிஞ்சாங்க. 10 பேர் பதிகிறாங்க. அதுக்கு முன்னாலே பணத்தை திரட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக மாநாட்டுக்கு நிதி என்று சொன்ன உடனே முருகன் தான் வந்தார். பாலசுப்ரமணியம் 30,000 நன்கொடை கொடுத்தார். அதுக்கு முன்னால மலையா பல்கலைக்கழகத்தை கேட்டோம். பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களை கேட்டோம். உடனே வந்தார். கேட்டார். மலையா பல்கலைக்கழகத்துடைய ஆதரவு கேட்ட உடனே கையெழுத்து போட்டார். உடனே போட்டார். முருகனுக்கு குமரன் போட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு. ஆகவே இதையெல்லாம் அவருடைய அனுகிரகத்தாலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட ஒரு எல்லா விதமான விஷயங்களும் அவன் நடத்துவதாக எண்ணி போட்டுகின்ற வேலையிலே அடுத்த மாநாடு எங்கு நடக்கும் என்ற கேள்விக்கு முன்னாக தென்னாப்பிரிக்காவில் வந்திருக்கின்ற அன்பு சார்ந்த பெருமக்கள் திருப்பீடத்தை கேட்டிருக்கிறார்கள். திருப்பீடம் மட்டுமல்ல, தேவஸ்தானம், மலேசிய இந்து சங்கம், மலேசிய இந்து மாமன்றம், ஐயா அனைவரும் சேர்ந்து முருகனுடைய பாதம் பற்றி சொல்கிறோம். உங்கள் ஐயா, உங்களது தென்னாப்பிரிக்கா நாடு இது எங்களதாக அமைந்து அந்த சமயம் வளர்ப்பதற்கு எங்களால் என்ற ஆதரவை திரட்டி தருவோம். வெற்றிவேல் அதற்காக ஒரு குழு அமைக்க சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே பெரிய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற, சமய தேவஸ்தானமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானமே முன் இணைந்து ஆகம வேத இதிகாசங்களை உங்களுக்கு உரைக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். மேலும் இந்த மாநாட்டினை நடத்துவதற்கு இப்போதைய பல நண்பர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே திருப்பீடம் அடுத்த மாநாடு 2014 ரொம்ப அதிக வெட்கையாக இருக்கு. வெளியே போன வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த மாநாடு
சுவிட்சர்லாந்தில் நடைபெறுவதற்கு திருமணம் கூட்டி வைக்கிறார். சுவிட்சர்லாந்தில் இருந்து அந்த ஆலயத்துடைய தலைவர் ஐயா கணேசரத்னம் அவர்கள், கணேசகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உரை நிகழ்த்தி இந்த மாநாட்டினை ஏற்றருளி 2014 சுவிட்சர்லாந்தில் செய்வார்கள். சுவிட்சர்லாந்து என்பது மலேசியா போன்ற ஒரு அருமையான நாடு. ஏறத்தாழ 45,000 பக்தர்கள் இருக்கின்றார்கள். சற்று முன்பதாக நம்ம கேட்டோம், தமிழ் பேசுவாங்களா எல்லாரும்? வழக்கமா நம்மளை கேட்கிற மாதிரி தான் மலேசியாவில் வரவங்க தமிழ் பேசுவாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லி கொண்டிருப்பாங்க நம்ம கீழாமுறையா. ஆகவே இப்படி 2014 அடுத்த ஆண்டு எங்க செய்யும் கேள்வி வருவேன். உங்களுக்கு எல்லாம் சர்வம் வைக்காமல் 2016 நமது சரஸ்வதி பணியாட்சி அம்மையார் அவர்கள் தலைமையில் அவர் கடந்த பல ஆண்டுகளாக நம்முடன் தொடர்புடையவர்கள் 2016 சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெறும் என்பதையும் இங்கு பதிவு செய்து மீண்டும் மீண்டும் இந்த முருக பக்தியானது மிக அற்புதமாக எல்லாரையும் சார வேண்டும். பக்திக்கு என்ன செய்தார்? ஓம் சரவண பவாய நமஹ, 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 ஓம் சரவண பவாய நமஹ. இது பக்தி மாநாடு. வேறு நோட்டோட பென்சிலோட நீங்க வீட்டுக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையிலே முருகன் இதெல்லாம் யாரும் திட்டமிட்டு செய்யல. அவன் செய்கிறான், அவன் சொல்லுகிறான், நாம் ஏற்றுகிறோம். எல்லோருக்குமாக 100 திருக்கோவில்களில் இருந்து அருட்பிரசாதங்கள் உங்களுடைய கரங்களிலேயே வருகிறது. விபூதி அடியார்கள் மட்டும், நீங்க எல்லாம் அடியார்கள், சாமியார்கள் மட்டும்தான் விபூதி போய் வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் கையில விபூதி வச்சுக்கிட்டாலும் நெற்று நிறைய விபூதி பூசிக்கொள்ள. நமக்கு மணி மந்திர ஔஷதம் என்றால், மணி என்றால் ருத்ராட்ச மணி, ஔஷதம் என்றால் விபூதி என்பதாக கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் விபூதி பையில 100 கோவில் இருந்து விபூதி அதில் வழங்கப்பட்டு முருகப்பெருமான் நம்முடன் இருக்க வேணும். எங்க இருக்கிறாய் முருகா, எங்க இருக்கிற முருகாய் நம்ம பெற்றுக்க அவர் கூப்பிட்டு இருந்தார். இங்கே இருக்கிறேன் என்று வேல் சுரூபமாக அவர்கள் உங்களுடைய கைகளிலே சீக்கிரமாக வரவேற்கின்றார். இந்த மாநாட்டின் நிறைவேறவே இப்போது போற்றுதலுக்குரிய சுவிட்சர்லாந்து ஆலயத்துடைய அன்பர் பேசுவார். அதை பற்றி சிலாலயர்கள் அறிவிப்பார்கள். இந்த மாநாட்டிலே எதுவும் குறைகள் இருந்தால் திருப்பிடத்தில் சார்பிலே உங்களிடம் அதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் எங்களுடைய பணிகள் தொடரும் என்று கூறுவதோடு எங்களுடன் இணைந்து எங்களுடைய செல்வங்களாக இருந்து செயலாற்றிய இந்த பேர்லாம் சொன்னா அவங்க சொல்ல வேணாம் கேட்டுறாங்க. டாக்டரே இந்த மேடை கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆகவே எங்களுக்கு பின்னால் இருந்து அருந்தவ செல்வர்களாக செல்விகளாக பணி செய்த அனைவருக்கும் இந்த முருகப் பெருமான் அவர்களுக்கு சகல மங்களங்களையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல வல்லமைகள் எல்லாம் தர வேண்டும் என்று வாழ்த்தி, ஆறிலே தகுந்தோடு அறுமுகம் பாடுங்க. செவ்வேறிய மண்ணை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த இடத்திலே மிக உன்னதமான சேவையாற்றிய ஒருவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவரும் முருகன் தான். எங்க குமரேசன். குமரேசன் எங்க இங்க வாங்கையா. நாங்கள் பல பணிகளை செய்வதற்கு நாங்கள் பணி செய்யணும்னா வேண்டாம், நீங்க செய்யாதீங்க சாமி, நானே செய்கிறேன். பேராசிரியர்கள் செய்யணும்னா நானே செய்கிறேன். யாரும் எந்த பணியும் தமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக உன்னதமான முருகப்பெருமான் வந்து அருள் செய்வார் என்பதை உணர்த்துவதற்காகவே கீழாப்பூர் சங்கர சுப்பிரமணியன் எங்களுக்கு அமைத்து தந்த மிக அற்புதமான அரும் தொண்டர், பெரும் தொண்டர், வாழ்க்க வேண்டும், வாயால் வாழ்க்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த மாநாட்டுக்கு அவரை வாழ்த்துவது.
பாலஜோதி சுவாமிகளே, வணக்கத்துக்குரிய ஆதீன சுவாமிகளே, சைவ பெருமக்களை முழுவதும் அடியார்கள். சமயம் மகாநாடுகள் பல நாடுகளில் நிலவி வருகின்றன. சமய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளவும் அவற்றிற்கான பரிகாரங்களை சிந்திக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் உதவுகின்றன. அந்த வகையில் இந்த மகாநாட்டில் இன்றைய சமயநிலை முக்கியமாக சைவத்தின் நிலையை இங்கு கூடியவர்கள் பேச்சுக்களும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தெரிவித்த கருத்துக்களும் அறிய முடிகின்றன. சமய மாற்றம் இன்னமும் தொடர்ந்து நடைபெற்று வருவது உண்மை. எம்மை தெரிந்தவரை ஐரோப்பா நாடுகளில் அந்த சமயத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதற்கு தொகை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்த நாடுகளில் சமய மாறுவதை தடுப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அது அந்த நாட்டின் ஒரு குற்றமான செயலாகும். இந்த நாடுகளில் தனிமனித சுதந்திரம் காரணமாக விவிதமாக சமய நடத்தையில் தலையிட மற்றவர்களுக்கு உரிமையும் இல்லை. இந்த நிலையில் சமய மாற்றத்தை தடுப்பதற்கும் அல்லது கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி மாநாட்டில் தீவிரமாக யோசித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொண்டேன். அடிப்படையில் இந்த சமயத்தின் தன்மையை அதன் தத்துவம் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்ற அருளாளர்கள் பக்தி மாற்றத்தின் மகத்துவம் ஆரிய வழிபாட்டு நடைமுறை பற்றியும் விளக்கம் அறிவு குறைவு என்று சொல்லத்தான் தோன்றுகின்றது. அறியாமை சமய மாற்றத்திற்கு முக்கிய காரணம் கவனிக்க வேண்டும். இதற்கு முருக பக்தி என்ற சமய அறிவை பரப்பும் பணியில் ஈடுபாடு வேண்டும். அந்த வகையில் தவத்தில் பாலஜோதி சுவாமிகள் முயற்சி நாம் பாராட்ட வேண்டும். ஆய்வு பரப்பலில் சுவிட்சர்லாந்தில் செங்காலன் மாநிலத்தில் அமைந்திருக்கும் நமது ஸ்ரீ அருள்மிகு கதிர்வேலாதி சுவாமி ஆலயமும் ஈடுபட்டு வருகின்றது. அறிஞர்களையும் மகான்களையும் அழைத்து சொற்பொழிவுகள் நடத்துவது வழக்கத்தை மேற்கொண்டு வருகின்றோம். நமது பிள்ளைகளும் பிற சமயத்தில் சுவிஸ் நாட்டு மக்களும் ஆசிரியர்களையும் மாதத்தில் சமயத்தில் 3 மணி நேர சமய விளக்க வகுப்புகள் நடத்துவதோடு யோகாசன வகுப்புக்கு திவாசன பயிற்சி அளித்து வருகின்றோம். இளைஞர் நடத்துவதோடு யோகாசன வகுப்புக்கு திவாசன பயிற்சி அளித்து வருகின்றோம். இளைஞர்களை முக்கியமாக முன்னிலைக்க வேண்டும். இதுபோன்ற மாநாடுகள் நடத்த வேண்டும். இவை பற்றி கூடிய பேராளர்கள் சிந்தித்து கற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டேன். தமிழ் எங்கள் மொழி, சைவம் எங்கள் வழி என்று கூறி நன்றி வணக்கம். சுவிட்சர்லாந்து கதிர்காம வேலாயுத சுவாமி கோவிலின் அரங்காவலர் மதிப்பிற்குரிய திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. இப்பொழுது சுவாமிகள் அரங்காவலர் அவர்களுக்கு பட்டு சாத்தி சிறப்பு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த மாநாடு அவரிடம் நடப்பதற்கான அனுமதி அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும். தயவு செய்து அந்த பட்டாடை சாத்திய பின்னர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைத்துலக முருக பக்தி மாநாடு 2012 சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த மாநாட்டை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கான அங்கீகாரமாக முருக பக்தி மாநாட்டின் செங்கோலினை பேராசிரியர் முனைவர் மு. ராசேந்திரன் அவர்கள் சுவாமிகளிடம் வழங்க, சுவாமிகள் அதனை அங்கீகாரமாக திரு கணேஷ்குமார் அவர்களிடம் வழங்குவார். பலத்த கரவொலியோடு அடுத்த மாநாடு முருக வருவார் பேருவார் சிறப்பாக நடைபெற அன்பர்களே, நம்முடைய நிகழ்வு இறுதி நிறைவு நாடுகிறது. இனி சுவாமிகளிடம் நீங்கள் திருக்கை வேல் விபூதி 100 முருகன் கோவில்களுடைய விபூதி பிரசாதம், அது மட்டுமின்றி முருகனுடைய சக்கரம் குறித்த ஒரு நினைவு பரிசு, இதையெல்லாம் நீங்க வாங்க போறீங்க. அதோடு மாநாட்டில் பதிவு பெற்ற
பேராளர்கள் மட்டும் உங்களுக்காக சான்றிதழ் வழங்கப்படும். யாரும் அவசரப்பட வேணாம், எல்லாருக்காகவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக முக்கிய பிரமுகர்கள், அதனைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை, இரண்டாவது வரிசை, கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வரிசையா வந்து சுவாமி கிட்டம் விபூதி பிரசாதம், திருக்கைவேல், திருச்சக்கரம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கிடையில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கான நினைவுறுத்தல், தயவு செய்து உங்களுடைய தங்கு விடுதிக்கான சாவியை நீங்க காலி பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னாக்க சாவியை இங்க ஒப்படைச்சிருங்க. சாப்பிட்டு நம்முடைய தங்கு விடுதிக்கு போறவங்க அங்க போய் உங்களுடைய சாவியை ஒப்படைக்கலாம். நம்முடைய தயவுசெய்து சலசலப்பு வேண்டாம், தயவுசெய்து அமர்ந்தவர்கள் பிரமுகர்கள் இப்பொழுது சுவாமிகளிடமிருந்து